அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ராகு கேதுவின் பெயர்ச்சியால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 26 முதல் திருக்கணிதத்தின்படி லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய கேது தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். மிகவும் வலுவாக இந்த வேளையில் 5ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய ராகு அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4இல் நுழைகிறாருங்க. ராகுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தினாலும் கேதுவின் அமைப்பு பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தாத மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த இரு இடங்களுமே மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டம் நிறைந்த இடமாகவும் இல்லை, அதே சமயம் மிக அதீதமான சிரமத்தை சந்திக்கக்கூடிய இடமாகவும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கும். அதில் இந்த இடம் எதுவும் இல்லை. அதே போன்று அதிக சிரமத்தை ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் அதிக சிரமம் ஏற்படும். இந்த 4 மற்றும் 10 அதில் இல்லாத இடமாக பார்க்கப்படுகிறது. எனவே நடுநிலையான பலன்களை பெறுவதோடு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக திருக்கணிதத்தின்படி தற்போது ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த பெயர்ச்சி சந்தித்தாலும் அடுத்த 3 மாதத்திற்கு பிறகு முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ராகு கேதுவின் பெயர்ச்சியானது நடைபெறுகிறது. இந்த தருணத்தில் இருந்தே இதற்கான நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான மாற்றம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வரும். அதிலும் குறிப்பாக பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் கொண்டிருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிக வலுவாக சுகஸ்தானத்திற்குள் ராகுவும் தொழில் ஸ்தானத்திற்குள் கேதுவும் நுழைவதால் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. ஏனென்றால் வளம் சேர்க்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய ராகு திடீரென ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். இந்த தருணத்தில் புதிய நிலம், வீடு, வீட்டுமனை போன்றவற்றில் முதலீடு செய்வதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி கிட்டுங்க. இந்த தருணத்தில் புதிதாக வீடு, வீட்டுமனை வாங்கலாமா என்று நினைத்து அதை நோக்கி நகரக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எளிதில் காரிய வெற்றி கிடைக்கும். காரிய தடைகள் அனைத்தும் விலகுவதால் நீங்கள் விரும்பியபடியே பூர்வீக சொத்துக்கள் வாங்குவதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான யோகமும் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகி அவை உங்கள் கைக்கு வரக்கூடிய இனிமையான தருணமாகவும் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சற்று உடல்நலத்தில் ராகு சுகஸ்தானத்தில் இருப்பதால் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதையும் எடுத்து காட்டுகிறார். அதே சமயம் மோட்சக்காரகரான கேதுவை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் வலம் வருவதால் தொழில்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி காண்பதற்கான நல்ல யோகம் உண்டு. உங்களுடைய ஆர்வம் எதில் இருக்கிறதோ அந்த ஆர்வத்தை கொண்டு முன்னேற்ற பாதையில் நடந்து செல்வதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது பல மடங்கு நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தொழில் ஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய கேதுவின் அமைப்பால் நிறைவாக சந்திக்க முடியும். மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்பை தொழில் ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய கேது அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அவருடைய சப்தம பார்வை 4இல் பதிகிறது. ராகுவின் சப்தம பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிகிறது. எனவே ஆர்வம் இல்லாதவர்களுக்கு கூட இந்த தருணத்தில் தொழில் துவங்குவது மற்றும் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட மேற்கொள்வது போன்றவற்றில் நல்ல வெற்றி வாய்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கிடைக்கும். சில நேரங்களில் ராகு 4இல் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். அப்படி அலைச்சல் அதிகரித்தாலும் கூட ஆதாயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். எனவே சற்று நிதானத்துடன் பயன்படுத்தி கொண்டால் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவதோடு எந்த முயற்சியை எடுத்தாலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் உங்களை தேடி வருகிறது. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். புதிய வாகனம் மற்றும் புதிய முதலீடு போன்றவற்றை உயர்த்தக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவை உறுதியாகவே வெற்றி பெறும். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும்
அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிறைவாக பெற முடியுங்க. சுப விரயங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம், தொழில் ரீதியான சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கலாம். குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக கிடைக்கும். மிக பெரிய அளவில் தடையின்றி இருந்த பல காரியங்களை உறுதியாகவே தகர்த்தெறிந்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. உடல்நல ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் போது அதிலும் புத்துணர்ச்சி பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைவாக சந்திக்கலாம். எனவே பல்வேறு வகையான வாய்ப்புகள் உங்கள் வாசல் தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கலைத்துறை சார்ந்த பிரம்மாண்டமான படைப்புகளை இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான நல்ல யோகமும் உண்டு. பொதுவாழ்வு, அரசியல் துறையில் இருப்பவர்கள் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய சூழலை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க ராகு மற்றும் கேது. அது மட்டுமல்லாது குரு அஷ்டமத்தில் நுழைந்தாலும் அதிசார பயிற்சியாக 9 உச்சம் பெற போகிறார். எனவே எதிர்பாராத பல நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சனியும் முழுமையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரும்போது மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் முன்னேற்றத்தை வலுவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக ராகு கேது பயிற்சியால் உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் உறவை பலப்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடன் இணைவார்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம் என பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக சந்திக்கும். மாணவர்களின் கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் எவ்விதமான தடையும் இன்றி சந்திப்பதற்கான நல்ல யோகம் கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் சுப செய்திகள் நிறைவாக இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களை தேடி வரப்போகிறது. நிதி சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதால் பெண்மணிகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவில் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பெண்மணிகள் சொந்த காலில் நிற்பதோடு வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் குடும்ப முன்னேற்றத்திற்காக மிக பெரிய அளவிலான பங்களிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் ராகு கேது பயிற்சி துவங்கியவுடன் திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.